அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அத்வைத சித்தாந்தத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக ஒரு கேள்வியை கேட்டு மிக விரிவாக அத்வைத ஞானத்தை புரிந்து கொள்ளப் போகின்றோம். கேள்வியின் அடிப்படை பிரத்யக்ஷ அனுமான ஆகம என்று சொல்லப்படுகிறது. 3 வகையான பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம உணர்வு என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம உணர்வு, சச்சிதானந்த உணர்வு, இது எந்த பிரமாணத்தால் நான் புரிந்து கொள்வேன் அப்படிங்கிறது கேள்விங்க. சரியா? சரி, இப்போ அதற்குண்டான நம்ம பதில சொல்லி ஆகணும். பட் பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் தி பிரத்யக்ஷ பிரமாண, அனுமான பிரமாண, ஆகம பிரமாணம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அண்ட் பிஃபோர் தட், பிரமாணம்னா என்ன? பிரமாணம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம அனுபவத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருந்தா மட்டும்தான் நம்ம நம்புவோம். இப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்க்கிறேன் அப்படின்னா, அது என் கண்களுக்கு தெரிஞ்சா நான் அதை நம்புறேன். அப்போ ஒரு விஷயம் அங்க இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு, ஒரு யானை இருக்கு அப்படின்னு யாராவது சொல்றாங்க, யானை இருக்குன்னு சொல்லிட்டா நான் உடனே நம்பிட மாட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்களை கொண்டு அந்த யானையை பார்ப்பேன். அப்போ என் கண்ணுக்கு அந்த யானை தெரிஞ்சதுன்னா, ஆமா யானை தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? இப்போ பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த யானைக்கு கண் பிரமாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரூஃப்னு சொல்லலாம், ஆதாரம்னு சொல்லலாம், சாட்சின்னு சொல்லலாம். எதை வச்சு நம்புறது நானு அப்படின்னு கோர்ட்ல கேட்பாங்கல்ல, சாட்சி என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, என்ன ஆதாரம்டா வச்சிருக்கேன் நான் நம்புறதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. பிரமாணம் அப்படின்னா ஆதாரம், சாட்சி, ப்ரூஃப், அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த எல்லா அனுபவங்களுமே பிரமாணங்களின் அடிப்படையில தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அது சப்த பிரமாணம். அதாவது சப்த பிரமாணம் அப்படிங்கிறத விட உங்கள் காதுகளுக்கு நான் பேசுறதெல்லாம் கேக்குது. அப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. ஏன் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் யூஆர் லிசனிங் த்ரூ யுவர் இயர். அதாவது உங்கள் காதுகளுக்கு அது கேக்குது, அதனால நான் பேசுறேங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லைன்னா நான் பேசுறதுன்றது நீங்க ஏத்துக்க மாட்டேங்க. அப்ப நான் பேசும் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுன்னா, காதுங்கிற பிரமாணத்தின் வாயிலாக கிடைக்கிறது. இல்லைன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட். இல்லையா? இப்படி கண், காது, மூக்கு, செவி, மொத்தம் 5 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 புலன்கள் வழியாக, இந்த புலன்களை பிரமாணமாக கொண்டு நாம் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்ச பிரமாண மூலியமாக அனுபவிக்கப்படும் அனுபவம் அப்படின்னு பேரு. சரியா? பிரத்யட்ச பிரமாணம்னா நம்ம நினைச்சிடாதீங்க, ஜஸ்ட் உங்க 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நீங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றால் அந்த அனுபவம் என்பது பிரத்யட்ச பிரமாண மூலியமாக நாம் அனுபவிக்கப்படுகின்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க பிலீவ் பண்ணுவீங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நம்புறீங்கல்ல. இந்த 5 புலன்களையும் முழுசா நம்ம நம்புறோம். பிரத்யட்சமா நான் அனுபவிச்சு பேசிட்டு இருக்கேங்க, அது உண்மைதாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல பொதுவா. ஆனா அதுவே பொய்ன்னு அதுக்கப்புறமா நிறைய டிஸ்கஸ் பண்றது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பிரத்யட்சமா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இது ஏரோப்ளைன் ரொம்ப குட்டியா பார்த்து, நான் பிரத்யட்சமா பார்த்து சொல்றேன் ஃபிளைட் குட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்லடா பிரத்யட்சத்தெல்லாம் நம்பாத, அனுமான பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கரெக்டா சொல்லும். பிரத்யட்ச புலன் பிரமாணம் உன்னை ஏமாற்றி விடும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாசம் தான். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்னு ஒரு பாடலே வந்திருக்கு இல்லையா? அப்போ கண்கள் மிகச்சரியாக அதை காட்டி விடுகிறதா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறதுனால அது சொல்லப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் எனிவே, பட் வி ஆர் ஸ்டில் பிலீவிங் இட். சரியா? நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே எதை அடிப்படையா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பிரத்யட்ச அனுபவங்களின் அடிப்படையாக வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு பேரு. இதை மட்டும் நம்ம நம்புறது இல்லைங்க, இன்னொன்னையும் நம்புறோம். அதுக்கு அனுமான பிரமாணம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க பிரத்யட்சமா வேற ஒண்ண பார்த்தா கூட, இப்ப நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது மரங்கள் ஓடுவது போல் காண்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போவதாகவே நம்புகிறீர்கள். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? பிரத்யட்ச பிரமாணத்தை தாண்டி அனுமான பிரமாணத்தால் வந்தது. உங்கள் புத்தியின் மூலியமாக வந்தது. சரியா? இப்போ புத்தி சொல்லிச்சு, இல்லடா நீ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கடா, மரம் நிக்குது, ஆனா அந்த ரிலேட்டிவ் மோஷன்னால இது போகிறதுனால நம்ம இங்க உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அது ட்ரெயின் நிக்கிற மாதிரியும் அந்த மரங்கள் மூவ் ஆகிற மாதிரியும் அது காட்சி, கண்கள் காட்சிப்படுத்துகின்றது. ஆனால் கண்கள் காட்டியது உண்மையல்ல, பிரத்யட்ச பிரமாணம் இங்கே உண்மையல்ல, அனுமான பிரமாணமே இங்கே உண்மையடா, புரிந்து கொள்ளடா என்று நம் மனம், நமக்கு நம் புத்தி நம்மிடம் பேசுகின்றது. அதனால நம்ம எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா ட்ரெயின் போற மாதிரியே தான் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர, even though we see through our eye, கண்கள் மரங்கள் போவதை காட்டிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் நாம் அனுபவிப்பது எது என்று கேட்டால் ட்ரெயின் போவதாகவே அனுபவிக்கின்றோம். அனுபவம்ங்கிறது எந்த பேசிஸ்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணத்தின் அடிப்படையில் வருகிறதுன்றது புரியுதா? பிரமாணம் இல்லைன்னா நம்ம அனுபவிக்க மாட்டோம். கண்ணு காட்டிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. கண்ணு சொல்றது புத்தியும் சேர்ந்து ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அனுபவிக்கிறீங்க இல்லையா? இப்ப பிரமாணம்னா எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறதா என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டாச்சா இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா ஆகமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னா இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறது, பகவத்கீதையில சொல்லி இருக்கிறது, அல்லது ஞானிகள் சொல்லி வைத்த விஷயங்கள் என்பது ஒரு பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி வந்ததுப்பா அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ், நீங்க என் மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு ஞானியா மதிச்சிட்டீங்க, என் மேல முழுமையான நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க கண்ணுல வந்து அங்க வந்து ஒரு பாம்பையே நீங்க பாக்குறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், அது பாம்பு இல்ல கயிறு அப்படின்னு நான் சொல்றேன். என் மேலுள்ள அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, அது பிரமாணமாக செயல்பட்டு உங்களுக்கு அனுபவமே கயிறுன்ற அனுபவத்தை கொடுத்துருதுங்க. உண்மையா இல்லையா? எனிதிங் விச் யூ பிலீவ் ஸ்ட்ராங்லி, நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். நீ வெள்ளை கலரை கருப்புன்னு நினைச்சு பார்த்தா அது கருப்பா தாண்டா தெரியும், கருப்பு கலரை வெள்ளை நினைச்சு பார்த்தா வெள்ளையா தாண்டா தெரியும்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நினைக்கிறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க பேஸ் மேட்ரு. சரியா? உன் எண்ணம் போல் உனக்கு வாழ்வு. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு அனுபவமா இருக்கு. நம்ம சூழல கிளாஸ்ல நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லைக் பிச்சை எடுக்கிற சூழல்ல நீ சுகம்னு நினைச்சா சுகமா தெரியுது, துக்கம்னு நினைச்சா துக்கமா தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இதெல்லாமே வெரி ஸ்பஷ்டமா, அதாவது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் எண்ணம் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது அப்படின்னு. ஆனால் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது பிரமாணத்தின் அடிப்படையில நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சிலர் இந்த பிரத்யட்ச பிரமாணத்தின் அடிப்படையில அனுபவிக்கிறான். ஆனா ஒருத்தனே சில நேரங்கள்ல பிரத்யட்ச பிரமாணம், சில நேரங்கள்ல அனுமான பிரமாணம், சில நேரங்கள்ல ஆகமத்தில் சொல்லி இருக்கிற அந்த விஷயத்தை முழுசா நம்புறதுனால அவனுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுகிறது. சோ இப்படி பிரத்யட்ச, அனுமான, ஆகமம் என்ற அந்த பிரமாணங்களின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை நகன்று கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிவர். சரியா? இப்ப நம்ம வந்து புதுசா பேசிட்டு இருக்கோம், சொரூபமே ஆனந்த சுரூபம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்படியா அந்த ஆனந்த சுரூபத்துக்கு என்ன பிரமாணம்? இப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பிஹைண்ட்ல கண்டிப்பா பிரமாணம் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அப்போ நேச்சுரல் இருக்கு, நமக்கு சொல்லிதானே ஆகணும். அப்போ இந்த பிரம்மானந்தம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கியே, ஆத்மானந்தம்னு சொல்லிட்டு இருக்கியே, அது மட்டும்தான் இருக்கு மத்ததெல்லாம் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஓகேப்பா, எனக்கு ப்ரூஃப் காட்டு, பிரமாணத்தை காட்டு. இந்த ஐம்புலன்களால் அந்த பிரம்மானந்தத்தை நான் அனுபவிக்க முடியுமா? நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். சரியா? அப்படியா, சரி பரவாயில்ல விடு, பிரத்யட்ச பிரமாணம் வேணாம். என் புத்திக்கு அது தெரியுமா? இது பிரம்மானந்தம் எப்படி இருக்கும் என்று என் புத்தியால் உணர்ந்து நான் அனுபவிக்க முடியுமா? புத்திக்கும் தெரியாது. தெரியாதா? மனசுக்கும் தெரியாது. அப்புறம் என்னத்த பேசிட்டு இருக்க நீ? பிரமாணத்தை கொடுக்கலைன்னா நான் எப்படி அதை நம்புவேன் என்று ஒருவன் கேள்வி கேட்கின்றான். சரியா? திஸ் இஸ் தி டாபிக் டுடே. சரியா? இப்ப டாபிக் என்னன்னா, பிரமாணத்தை கொடு, பிரம்மானந்தத்துக்கு பிரமாணத்தை காட்டு. சும்மா நீ பாட்டுக்கு வந்து பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் அப்படி இப்படிங்கிற, அதுக்கு என்ன பிரமாணம் என்று காட்டு என்று ஒருவன் கேள்வி கேட்கின்றான். அந்த கேள்விக்கு நாம் விடை காண போகின்றோம். தட் இஸ் வாட் தி டாபிக் டுடே. ஓகேவா? பார்க்கலாம். சரி, இப்போ இதை எப்படி விடை காண போகின்றோம் அப்படிங்கிறதுதான் முக்கியமான மேட்ரு. ஏன்னா ஆன்சர் வேற சொல்லியாச்சு. என்ன ஆன்சர் சொல்லிட்டோம்? தெர் இஸ் நோ பிரமாணா ஃபார் தி பிரம்மானந்தா அப்படின்னு வேற சொல்லிட்டோம். அப்புறம் எப்படியா நம்புறது அப்படிங்கிறது தான் கேள்வி. பார்க்கலாம். ஏன் வந்து பிரம்மானந்தம் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்களே இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பிரம்மானந்தத்திற்கு பிரமாணங்கள் இருக்க முடியாதுன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பிரமாணங்கள் இல்லாமல் இருந்ததை நான் எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்.
அதற்கும் நாம் விடை காண முயற்சி செய்வோம். ஓகேவா? சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். இப்போ ஏன் பிரம்மத்திற்கு பிரமாணத்தை காட்ட முடியாது? சோ இந்த விஷயத்த ஒரு என்னால முடிஞ்ச வரைக்கும் 7-8 எக்ஸாம்பிள்ஸ் நான் சிந்திச்சு வச்சிருக்கேன். சோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பிரமாணம் காட்ட முடியாதுன்றதை 100% நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் பிரமாணமே இல்லாம எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல நெக்ஸ்ட் நம்ம வரையலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு உருவத்தை கண் பாக்குறது. சரியா? இப்போ கண்ணு பாக்குதா அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அனுபவத்துல இருக்கோம் அப்படின்றத நீங்களே பாருங்க. சோ ஒவ்வொருத்தரும் அந்த எந்த அளவுக்கு டீப்பா அந்த அந்த வாழ்க்கையில அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா கண்ணு பாக்குறத வச்சே முடிவு பண்ணிட்டு அதை அனுபவமாகவே ஏற்றுக்கொள்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ஒரு சிலர் கண்ணு பாக்குது அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிடாம கண்ணு பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்போ கண் என்பது ஒரு பிரமாணம், ப்ரூஃப், சரியா? ஆதாரம். கண் என்ற ஆதாரம் காட்டடிச்சு இல்ல, அங்க காணலே தெரியுதுடா, என் கண்ணு தெள்ள தெளிவா காரடிச்சாக்கும் என்று ஓட ஆரம்பிப்பவன் ஒருவன் இருக்கின்றான். சரியா? ஒருத்தன் நின்று யோசிக்கிறான், டேய் எரு அவசரப்படாத, கண்ணு காரடிச்சு அப்படின்னா உடனே ஓடிடுறதா, அது பார்ப்போம் அப்படின்னு தன் புத்தியால் சோதனை செய்து பார்க்கின்றான். இல்லை, இது வெறும் தோற்றம் தான், இது உண்மை அல்ல என்று ஒரு முடிவுக்கு அவனால் வர முடிகிறது. அவன் வந்து நிதானமா ஓடாமலே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ கண் என்ற பிரமாணத்தை முதலில் பார்த்தோம். ஆனால் கண்ணுக்கே பிரமாணமாக உன் மனம் இருக்கின்றது அல்லது புத்தி இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், சரியா? ஆமா, புரியுது, கரெக்ட் தான். கண்ணு ஒரு பிரமாணம் தான். ஆனா கண்ணை விட பெட்டர் பிரமாணமா இருக்குல்ல மனசு. அந்த மனம்ங்கிற பிரமாணம், ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 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 இமேஜ் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னா கண்கள் வழியாகத்தான் உள்ள போகணும். அப்போ கண்ணை பிரமாணம்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்ட? சரியா? ஆனா உண்மையில கண் பிரமாணம் இல்லை அப்படின்னு எப்ப புரியுது அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, மனசுங்கிற ஒரு கருவி இருக்கு. அதுக்கு மனசுங்கிறது கருவின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை கருவியாக பார்க்காமல் கண்ணே பிரமாணம், கண்ணே வந்து ஒரு நான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு கண்ணு சொல்லிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா கண்ணு கருவி அப்படிங்கிறது எப்ப புரியுதுன்னா அதுக்கு கொஞ்சம் டீப்பா போனா புரியுது. என்ன டீப்பா போனா? மனசு. இப்ப மனசு இல்லாதவனுக்கு கண்ணு ஆரோக்கியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கண்ணு திறந்திருக்குன்னே வச்சுக்கோங்க, கண்ணு பாக்குமா, தெரியுமா ஏதாவது? கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பசங்க வந்து கற்பனைக்கு போயிடுறான்ல, வாத்தியார் முன்னாடி அழகா பாடம் எடுத்துட்டு இருப்பாரு, கண்ணு ரெண்டு பாத்தீங்கன்னா வாத்தியாரையே பார்த்துட்டு இருக்கும். அட் தி சேம் டைம் அவனால அந்த வாத்தியாரை அனுபவிக்க முடியாது. அவனால வாத்தியாரை பார்க்கவே மாட்டான். இன்ஃபேக்ட் நான் கண்ணுக்கே தெரியாது. நான் கண்ணுக்கு முன்னாடி இப்படி இப்படி கையாட்டினா கூட ஐ கேனாட் ரியலைஸ் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மனசு அப்படிங்கிறது தான் கண் என்ற கருவியை பயன்படுத்துகிறதோ என்பது போல் வந்து விட்டதா இப்போ. அப்ப கண்ணு கருவி ஆயிடுச்சு, இப்ப கண்ணு டம்மி ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? சரி, இப்போ கண்ணு கருவி ஆயிடுச்சு, அந்த கருவியை யூஸ் பண்ற மனம் தான் பிரமாணம், பிரமாணம் அப்படின்றது ப்ரூஃப்னு வச்சுக்கலாம். இப்போ மனசு இருக்கிறதுல மனசை வச்சு நம்பலாம், இல்ல கண்ணை வச்சு நம்ப கூடாதுப்பா. ஏன்னா கண்ணை வச்சு பாக்குறதே மனசு தானே. அப்ப பாக்குறது யாருன்னா கண்ணு இல்ல, மனசு தானே பாக்குது என்றெல்லாம் பார்க்கின்றோம். எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு, அது வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கும். அதுக்கு ஏதாவது கண்ணு தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. சரியா? சோ மனசு அங்க இல்ல, அதனால கண்ணு திறந்திருக்கு அப்படின்றதுக்காக அதுக்கு எதுவும் தெரியாது என்பதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஆஹ் கண்ணை பிரமாணமா நம்பிட்டு இருந்தோம். அது தெளிவாயிடுச்சுப்பா தம்பி, கண்ணை நம்ப கூடாது. மனசு வழியா தானே கண்ணு பாக்குது, அப்ப மனசு அப்படின்னு நெக்ஸ்ட் போறீங்க. இந்த மனசு அப்படிங்கிறத புத்திங்கிறவன் கைட் பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரு விஷயத்த இதுதான் கிரேட் அப்படின்னு நினைக்க சொன்னா அந்த கிரேட்னு நினைக்கும், இல்ல இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்க சொன்னா அது வேஸ்ட்னு நினைக்கும். சரியா? அப்போ நீ பாக்குற விஷயம் உண்மையில கிரேட்டா அல்லது வேஸ்டா அப்படின்னு மனசுக்கு தெரியுமா அப்படின்னா அது தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? புத்திக்கு தான் தெரியும். இப்ப மனசை கூட நம்ப கூடாதுப்பா. மனசு வந்து சாட்சியெல்லாம் எடுத்துக்க கூடாது, வேண்டாம் வேண்டாம், அப்ப புத்தி எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு அடுத்த செயல தோன்றுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெக்ஸ்ட் புத்தி சொல்லிடுச்சுன்னா நம்பிடவா அப்படின்னா, புத்தி மட்டும் எல்லாமே சரியாவா சொல்லிட்டு இருக்கு? சின்ன வயசுல இருக்கும்போது உன் புத்தி சொன்னதும் இப்ப இருக்கிற உன் புத்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன லூசுத்தனமா நான் என் புத்தியை வச்சிட்டு இருக்கேன் பாரு சின்ன வயசுல அப்படின்னு நினைக்கிறியா இல்லையா? இப்பவே அவன் புத்தி மாறிட்டு தானேப்பா இருக்கு. அப்போ இப்ப ஒவ்வொரு சத்சங்கத்துக்கு பிறகும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு தானே இருக்கு.
ஆமா இல்ல, இப்ப புத்தியும் பிரமாணம் எடுத்துக்க கூடாது. எதைதான் ஏன் பிரமாணம் எடுத்துக்கிறது என் அனுபவத்துக்கு என்று நாம் யோசிக்க தோன்றுகிறது. ஆனா இப்ப நம்ம டீப்பா திங்க் பண்றதுனால அப்படி யோசிக்க தோணுது. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம வாழ்றது முழுக்க கண்ண பிரமாணமா வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனச பிரமாணமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லது புத்திய பிரமாணமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நாம இந்த அளவுக்கு நம்ம டீப்பா இப்ப திங்க் பண்றதுனால உங்களுக்கு தெரியுது இல்லையா? சோ தேர்ஃபோர் நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது இந்த ஜட பொருட்களை, ஜட வஸ்துக்களை நம்பி அனுபவிக்கின்ற அனுபவமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இப்ப புத்தியும் பிரமாணம் கிடையாதா? ஆமா, இதெல்லாம் பிரமாணம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவைகள் எல்லாம் உண்மை அல்ல. இவைகள் எல்லாம் பொய் தோற்றங்கள். இவைகள் ஜட பொருட்கள். இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? உண்மைதாயா என்னதுயா அப்படின்னு நெக்ஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா சிதாபாஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரம்மம் மாயை ஆச்சரியத்திற்கின்ற பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரெண்டு பிரம்மம்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப டீட்டெயில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரியா. த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்றோம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இந்த பிரம்மமே ஒரு மாயைக்காக ஒரு உரு எடுக்கிறது இல்லையா. ஸோ அதை ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னு சொல்லுவோம், அதை சிதாபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ அதுதான் இந்த புத்தி மனசு கண் எல்லாத்துக்குமே உயிரையே கொடுத்துச்சு பாருங்க. இந்த உடம்பு ஜடம், அந்த ஜடத்துக்கு உயிரை கொடுத்து உயிருள்ள மனுஷன் மாதிரி காட்டுறது யாருன்னா அந்த சிதாபாஸ் என்று நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ அதுதான் பிரமாணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பொய் இல்லையா, எல்லாமே பொய் இல்லை நிரூபிச்சேன். இப்போ அப்போ உண்மைதான் எது அப்படின்னா பிரம்மம். அந்த பிரம்மம் தான் அதிஷ்டானமாக இருக்கின்றது எதுக்கு, எல்லாத்துக்குமே அப்படின்னு சொன்ன. அதிஷ்டானம் என்னதான் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லித்தர அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிஷ்டானம் அப்படின்னா இந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதுவே பொய்யாக ரெஃப்ளெக்ட் ஆனது, அதை சிதாபாசன்னு சொன்னேன். அப்ப சிதாபாசா இருக்கிறது எது, பிரம்மன் தான். அதுக்கப்புறம் புத்தியா இருக்கிறது எது, பிரம்மன் தான். மனசா இருக்கிறது எது, பிரம்மன் தான். கண்ணா இருந்தது எது, பிரம்மன் தான். நீ பாக்குற விஷயங்களா இருக்கிறது எது, பிரம்மன் தான். சோ அடிப்படையில அந்த பிரம்மமே தான் இங்கே அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறது சரியா. அப்ப அதுக்கு எதுக்கு பிரமாணம்? இப்ப இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து என்னத்தையோ ஒண்ணு பிரமாணமா எடுத்துட்டு கொண்டு வர்ற, ப்ரூஃப் கேட்கிற. அது இருக்குன்னா எனக்கு ப்ரூஃப காட்டுன்னு சொல்ற. அது எல்லாமா இருக்கிறதே அதுன்னா அதுக்கு யார் போய் எதுக்கு ப்ரூஃப் காட்ட முடியும்? காட்ட வேண்டிய அவசியம் என்ன, காட்டத்தான் முடியுமா? சோ இன் திஸ் வே நீங்க திங்க் பண்ணுங்க அப்படிங்கிற. சோ ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ல நான் ப்ரூவ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த பிரம்மமே தான் சிதாபாசக, புத்தியாக, மனமாக, உடலாக, விஷயங்களாக, உலகங்களாக இங்கே விரிந்திருக்கும் போது, அனைத்துமாக அதுவே இருக்கும் போது எது எதற்கு இங்கே பிரமாணத்தை காட்ட வேண்டியது இருக்கு? மாயைக்குள்ள வேஷம் போட்டு திரியும் போது நீ வேற நான் வேறன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க சரியா. அப்போ அது உண்மைன்னு நான் எப்படி நம்புவேன், அது உண்மை என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரமாணத்தை எதிர்பார்க்கலாம். எதுல எதிர்பார்க்கலாம்னா மாயையில எதிர்பார்க்கலாம். ஆனா மாயையாகவே இருக்கின்ற பிரம்மத்துக்கிட்ட என்னத்த பிரமாணத்தை எதிர்பார்க்க போறீங்க, ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு. இப்ப பிரமாணம்னா ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு காட்டணும்ன்ற அவசியமே இல்ல. சோ என்ற இந்த ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் புரியலன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம் சரியா. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு ப்ரூவ் தட் பரபிரம்மத்திற்கு பிரமாணத்தை காட்ட முடியாது, ஏனென்றால் அதுதான் அனைத்துமாக இருக்கின்றது, அதெல்லாம் அதற்கு காட்ட முடியாது. இப்படி வேணா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரமாணம்னா சாட்சிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்கணும்ல. இன்னைக்கு தீபிகா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, அதுல கோர்ட்ல போயிட்டு கூண்டுல நின்னவொன்ன நீ கொலை பண்ணாத பார்த்த சாட்சியை காட்டு அப்படின்னு கேட்கான். ஒருத்த நேர கூண்டுல போயிட்டு ஐயா என் கண்ணால பார்த்தேன்யா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹே நீ பார்த்தேங்கிறதுக்கு எனக்கு சாட்சியை காட்டு அப்படின்னு மறுபடியும் கேட்டா எப்படி இருக்கும்? சரி கேட்டுக்கோங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ இன்னொருத்தவன் தான் சாட்சி சொல்றான், ஐயா இவர் அந்த கொலையை கண்ணால் பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு சாட்சியை சொல்றான்னு வச்சுக்கோங்க. டேய் நீ பார்த்ததுக்கு என்னடா சாட்சி? There must be a certain end ன்னு ஒண்ணு இருக்கணுங்க. How could it goes? Keep on goes அப்படிங்கிறது அர்த்தமே இல்லாத ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா. அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது அதிஷ்டானமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு மேல நீங்க சாட்சியை கேட்க முடியாது. ஒரு லிமிட்டுக்கு தான் உங்களால சாட்சியை கேட்க முடியும், அதுக்கு மேல உங்களால சாட்சியை கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. அதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சரி ஓகே.
சயின்ஸா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சயின்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப அறிவாளிங்களாச்சு, கண்ணெல்லாம் நம்ப மாட்டாங்கப்பா. அவங்களுக்கு வந்து சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும், மைக்ரோஸ்கோப் வேணும், எக்கச்சக்கமான உபகரணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்புவாங்க. இது வந்து சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தியரி. அப்போ ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கண்ணை பார்த்து நம்பிடுறோம் நம்ம பாட்டுக்கு. ஆனா அவன் வந்து கண்ணை பார்த்து நம்ப மாட்டான். அப்ப என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பொருள் இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பான். அப்போ உடனே கண்டுபிடிப்பாங்க. an innumerable number of atoms together forms and join matter அப்படின்னு சொல்லுவான். சரியா? எப்படி அதாவது எண்ணிலடங்கா அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மேட்டர் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் உருவானது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதோட நிக்க மாட்டான். எண்ணிலடங்கா பொருட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் உருவானதுன்னா அது எப்படி ஒன்று சேரும் அப்படின்னு அடுத்த கொஸ்டினை கேட்பான். உடனே அதுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒன்னோட ஒன்று சேரணும்னா ஒட்டணும் இல்லைங்க, ஒட்டுறதுக்கு ஒரு பாண்டு வேணும் இல்லைங்க, அந்த பாண்டுனா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி, ஓ இந்தந்த பொருள் இந்தந்த பாண்ட்ல ஒட்டிட்டு இருக்கு என்று சொல்லுவாங்க. மெட்டல்ஸ் எல்லாம் வந்து மெட்டாலிக் பாண்ட்ல ஒட்டிட்டு இருக்கு. அது எப்படியா ஒட்டும் அப்படின்னா, ஏன்னா அணுக்களுக்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்னு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, ஒன்னு நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. அது இந்த ஒரு அமைப்புல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னோட ஒண்ணு பிடிச்சி இழுத்துக்கும். இப்படித்தான் அது ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி லிஸ்ட கொடுக்குறான். ஆனா அப்படியாப்பா, இப்படித்தான் பொருள் வந்ததா அப்படின்னு கேட்டு, எப்படிப்பான்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இது இருக்கு, அதுல வந்து சார்ஜஸ் இருக்கு. அதனால இந்த சார்ஜுங்கிறிய அப்படின்னா என்ன? சக்தி. என்ன சக்தி? இந்த பாண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்னாலே ஒன்னோட ஒண்ணு ஒட்டணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒட்டும் சக்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, அப்புறம் அதுக்கு எப்படி சக்தி வந்தது அப்படின்னு அடுத்த கொஸ்டினுக்கு கேட்க மாட்டான். சயின்ஸ் அதோட ஸ்டாப் ஆயிடும். சரியா? அப்போ நீ எது வரைக்கும் போற? எனர்ஜி வரைக்கும் போயிடறான். அணு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா அணுக்களுக்குள்ள புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆராய்ச்சி பண்ணா எலக்ட்ரான்ஸ் எதுவால் ஆனதுன்னா சார்ஜஸ்னா சக்தின்னு அர்த்தம். சரியா? சக்தி அப்படின்னு சொன்னா, ஆமா சக்தி எங்கிருந்து வந்தது கேள்வியே கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்க முடியாது. சோ யூ கேனாட் கிவ் பிரமாணா ஃபார் தி எனர்ஜிங்க. அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வருவான். அவன் என்ன சொல்லுவான்னா, எனர்ஜி கேன் நீதர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றல் சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது எப்போதும் சாஸ்வதமாக எங்கும் இருந்து கொண்டே இருப்பது. அதனால இதுக்கு பிரமாணத்தை எல்லாம் காட்ட முடியாதுப்பா. இதுல இருந்து இது வந்ததுன்னு சொல்றதுக்கு, இதுல இருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. அப்ப எதுல இருந்து இது வந்ததுன்னு கேட்டா நான் எங்கேயா போய் சொல்லுவேன் என்று சயின்டிஸ்டே ஒத்துக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? சோ ஒரு ஒரு பொருளை ஆய்வு செய்யும் ஒரு சயின்டிஸ்ட் வந்து எது வரைக்கும் போறான் அப்படின்னா அந்த எனர்ஜி வரைக்கும் போறான். அந்த எனர்ஜி தான் எங்கும் இருக்கிறது, சாஸ்வதமாக இருக்கிறது, எப்போதும் இருக்கின்றது. இதற்கு மேல எனர்ஜிக்கெல்லாம் பிரமாணம் காட்டக்கூடாது, காட்ட முடியாது என்று சொல்லுகின்றான். சரியா? ஏன் முடியல? ஏன் முடியலன்னா இட் இஸ் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் புரோட்டான் எலக்ட்ரானா இருக்கு. அந்த எனர்ஜி தான் அணுவா மாறிச்சு. அந்த எனர்ஜி தான் பல அணுக்கள் சேர்ந்து ஒரு மேட்டரா மாறிச்சு. இப்படி அனைத்துமாக இருக்கின்ற அதற்கு நீ எப்படி பிரமாணத்தை காட்ட முடியும்? அதுவேதான் எல்லாமா இருக்கு. அப்போ தனித்தனியா இருக்கும்போது ஒண்ணுக்கும் இன்னொன்னு பிரமாணத்தை காட்டிட்டு நீ போலாம்ப்பா. இதுதான் அதிஷ்டானமா இருக்கு, அதுதான் பேஸா இருக்கு, அதுவே எல்லாமா இருக்கு. அதற்கு எங்க இருந்து போயிட்டு நீ ப்ரூஃப கொடு அப்படின்னு கேட்டா நான் எப்படி கொடுப்பேன் என்று நீங்கள் சிந்தித்தால் அந்த 2வது எக்ஸாம்பிளையும் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து சிம்பிளா ஒரு ஜீவன் எப்படி சிந்திப்பான் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா? அடுத்து ஈஸ்வரன் அப்படிங்கிற ரேஞ்சில் திங்க் பண்ணும்போது இந்த உலகத்துல காணக்கூடிய எல்லா பொருட்களும் பஞ்சபூதத்தால் ஆனது. இது ஆயுர்வேதிக் சயின்ஸ் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. சரியா? ஆயுர்வேதா படிச்சவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பஞ்சபூதந்தால் ஆனதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிடுவேங்க. சரியா? அப்ப பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் எது அப்படின்னா பஞ்சபூதம் அப்படின்னு காட்டிடலாம் ஈஸியா. பஞ்சபூதத்துக்கு ஆதாரம் காட்டு அப்படின்னு சொன்னா எங்க போவீங்க? ஈஸ்வரன் கிட்ட தான் போகணும். சரியா? முதல்ல ஈஸ்வரன் தான் பஞ்சபூதங்களாக உருமாறி இங்கே பல்லாயிரக்கணக்கான மேட்டர்களாக உருமாறினான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா?
அப்படியா? ஆமா இல்ல. சரி, ஓகே. அப்புறம் ஈஸ்வரன் எப்படி வந்தான்? ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லப்பா. பிரம்மம் மாயையிலே ஈஸ்வரனாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆமால்ல. ஓகே. பிரம்மத்துக்கு ஆதாரத்த காட்டுன்னு நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா, எப்படி காட்ட முடியும்? இப்ப சொன்ன மாரி தேர் மஸ்ட் பி ஒரு எண்டுன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும். அதை விட முக்கியம் என்னன்னா, பிரம்மங்கிறது உண்மைங்க. உண்மைக்கு என்னத்தங்க ஆதாரத்த காட்ட முடியும்? பொய்யுக்கு தாங்க ஆதாரத்தையே காட்ட முடியும். ஈஸ்வரன் கூட பொய் தாங்க. அதனால ஈஸ்வரனுக்கு ஒரு உண்மையை காட்டலாங்க. பிரம்மன் தான் ஈஸ்வரன் பொய் தோற்றத்துல. பிரம்மமே பொய் தோற்றமாக ஈஸ்வரனாக இருக்கிறது. அப்படின்னு நீங்க பிரம்மத்த காட்டலாங்க. பிரம்மங்கிறது உண்மை வஸ்து. உண்மை வஸ்து இல்ல மட்டுங்க. அதுதாங்க எல்லாமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மன் தான் ஈஸ்வரனா இருக்கு. ஈஸ்வரன் தான் பஞ்சபூதமா இருக்கான். ஈஸ்வரன் தான் அல்லது அப்படியே பிரம்மமே வருவோம். பிரம்மம் ஈஸ்வரனாக இருக்கின்றான். பிரம்மம் பஞ்சபூதங்களாக இருக்கிறது. பிரம்மமே எல்லா உயிரினங்களாகவும் இருக்கின்றது. அனைத்துமாக இருக்கின்ற அதற்கு எப்படி பிரமாணத்தை யார் காட்டுவது? நல்லா புரியுதா? சோ இப்படி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ இப்படி நீங்க சிந்திச்சா கூட பிரம்மத்திற்கு பிரமாணத்தை காட்ட முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்கலாம்னா, வழக்கம் போல நடிகர் எக்ஸாம்ல ஏன் விட்டு வைக்கணும்? அதையும் பார்த்துடலாம். ஒரு நடிகன் இருக்கின்றான். அவன் பல்லாயிரக்கணக்கான வேஷங்களை தரிக்கின்றான். இந்த வேஷத்துல உடல் மனம் புத்தின்னு சொல்லிட்டு இந்த வேஷம் இந்த வேஷம் நீ இந்த வேஷத்தை பாத்தியாடா, நீ அவனை பாத்தியாடா, நீ இவனை பாத்தியாடா, எதை வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு இவன் போட்டிருக்கிற இந்த வேஷங்களுக்குள்ள பிரமாணங்களை பத்தி பேசிக்கலாம். சரியா? ஆனா இந்த நடிகன் அப்படிங்கிறவனை எப்படி நீங்க காட்டுறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப நடிகனா பிரம்மமா வைங்க. அவனே வந்து பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவனே தான் எல்லா ஜீவன்களாகவும் எல்லா உடல் மனம் புத்திகளாகவும் எல்லாமாக இவனே தான் இருக்கின்றான். அப்போ இவனுக்கு பிரமாணத்தை காட்டணும். நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலா நடிகன் பிரமாணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. பிரம்மம் பிரமாணத்தை எதிர்பார்க்காதுங்க. உண்மைக்கு பிரமாணம் தேவையில்லைங்க. நீங்க உண்மையா இருக்கும்போது எனக்கு பிரமாணத்தை காட்டுன்ற வார்த்தையே வராதுங்க. நீங்க பொய்யா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சந்தேகம் வருது. அதனால தாங்க பிரமாணங்கிற வார்த்தையே வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாயையில மட்டும் தான் பிரமாணம் இருக்குங்க. உண்மைக்கு சத்தியத்துக்கு பிரமாணம் அவசியப்படாது மட்டும் இல்ல, பிரமாணத்தை எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. பிரமாணம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிரமாணமே பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமா இருக்கக்கூடியதற்கு பிரமாணம் எதற்கு நான் சிம்பிளா கேட்டேன். ஆனா இந்த லாஜிக் நல்லா புரியுதான்றது மட்டும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. சத்திய வஸ்துவாக இருக்கின்றதற்கு அதுவே அனைத்துமாக இருக்கின்ற போது அது அதுவாக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது டவுட் எல்லளவும் இல்லாமல் இருக்கும் போது அதற்கு பிரமாணம் எதற்கு? இப்படி வேணா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது அந்த நடிகன் எல்லா வேஷத்திலும் இருக்கும்போது தான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன்ற ஒரு ஃபீலிங்ல அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான். நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து யாராவது சொன்னாதான் நம்புவேன்னு அவன் சொல்ல போறானா? டேய் நான் தான் எல்லாமா இருக்கேன்டா. அத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இருக்கேங்கிறத நான் எப்படி நம்புறது? நான் இருக்கேங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா அது கேட்கறதே ஒரு லூசுத்தனமா இருக்குன்றத தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பட் நம்ம ஏன் பிரமாணத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஏன்னா நீ பொய்யில வாழ்ந்துட்டு இருக்க. நீ பொய்யில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீ பிரமாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, உண்மையில இருக்கின்றவனுக்கு பிரமாணம் அப்படிங்கிறதே ஒரு லூசுத்தனமான ஒரு வார்த்தையாக தெரியும். அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா? அடுத்து 2, 3 பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான டாபிக் போயிடலாம். அப்ப என்னதான் நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆஹ் இந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அடிப்படையா வச்சு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சத்தியம் அப்படின்னா என்னங்க? நிரந்தரமாக ஏதோ ஒன்று இருக்கிறதோ அதை சத்தியம்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காணாம போயிடும்னா அதெல்லாம் நீங்க சத்தியம்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்போ நிரந்தரமாக இருப்பது நம்பர் 1. அப்போ இங்க மாய தோற்றத்துல எல்லாமா இருக்கே அதெல்லாம் நிரந்தரமா இருக்கா? அதெல்லாம் எதுவுமே நிரந்தரமா இல்ல. ஆனா இதுதான் பொய் தோற்றமாக அங்கே இருக்கிறது. இருப்பது போல் தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மாயையில பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அசத் வடிவங்களையும் பொய் தோற்றங்களுக்கும் பொய் தோற்றங்களாக காட்சியளிப்பது எதுன்னா அந்த சத்வஸ்து. சரியா? அப்போ இப்ப நான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன். இங்க பல்லாயிரக்கணக்கான என்னுடைய ரூபமே பல்லாயிரக்கணக்கா மாறி அங்க தெரியுது. சரியா? இந்த சத்வஸ்து இங்கே பொய் தோற்றங்களாக மாறிடுச்சு. சரியா? இந்த சத் வஸ்துவுக்கு எல்லாமாக இருக்கின்ற இந்த சத் வஸ்துவுக்கு
சாரி, என்ன டிஸ்டர்பன்ஸ். பொய்க்கு நீங்க சத்தியத்தை காட்டலாம், பொய்ய உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க உண்மையை காட்டலாம். உண்மைக்கு என்னத்த உண்மையை காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. சரியா? அப்போ சத்து அப்படின்னா என்ன? நிரந்தரமாக இருப்பது. இங்கு இருக்கும் இந்த உலகங்களாக எப்போதும் எல்லாமாக மாறி மாறி வளம் வந்து கொண்டிருக்கு. மாறுகிறது வாஸ்தவம் தான். எது மாறுகிறது? பிரம்மம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தங்க நகை எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். நகைகள் எல்லாம் மாறிட்டே இருக்கேப்பா. ஆமா மாறிட்டே இருக்கு. ஆனா தங்கம் மாறல. மாறாமல் இருக்கின்ற அந்த தங்கமே தான் இங்கே அத்தனை மாற்றங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தங்கம் பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கு. அந்த தங்கத்துக்கு பிரமாணத்தை நீ காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த நகைகளின் வடிவங்கள் மாறும்போது ஒவ்வொரு நடையும் ஒண்ணு நீ இப்ப நான் டிசைன் தான் சரியான டிசைனு, இது தப்பான டிசைனு, இல்ல நீ என்ன ப்ரூஃப் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஷங்கள்லாம் நீங்க 1000 ப்ரூஃப் நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா வேஷங்கள்ல நீ வேற நான் வேறன்ற ஒரு நினைப்பு வேற இருக்கு. ஆனா இங்க கோல்டுல இங்க நீ வேற நான் வேறன்ற ஃபீலிங்கே இல்ல. நிதர்சனமான இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, சத்திய வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பொய் வஸ்துக்களுக்கும் சத்திய வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கோல்டுல ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ். அது பொய் தான். தோற்றங்கள் தானே, பொய் தோற்றங்கள். ஆனால் பொய் தோற்றங்களுக்கு அஸ்திவாரமாக என்ன இருக்குன்னா கோல்டு இருக்கு. இந்த கோல்டுக்கு என்னத்தை நீங்க வந்து பிரமாணத்தை காட்ட போறீங்க? சத்தியத்துக்கு என்னத்த பிரமாணத்தை காட்ட போறீங்க? பிரம்மம் சத்திய வஸ்துவோட, அதனால் அதற்கு பிரமாணத்தை எப்படி காட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன? பிரம்மம் சித் வஸ்து அப்படின்னு சொல்றோம். சத்து சித்தானந்தத்துல நெக்ஸ்ட் வருது சித்து. சித்துனா என்ன? சித்துனா ஒண்ணும் இல்லைங்க, உணர்வு. சரியா? இப்போ அனைத்து உணர்வுகளாகவும் இருக்கின்ற அல்லது அனைத்து உணர்வுகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற இந்த உணர்வுக்கு எதற்கு பிரமாணம்? நடிகன் எக்ஸாம்பிள் போயிட்டு ஈஸியா புரியும். ஒரு நடிகன் வந்து பல வேஷங்கள் எடுத்துக்கொள்கின்றான். சரியா? அப்போ இந்த எல்லா வேஷங்களுக்கும் பிரமாணம் இந்த சித்து. சித்துக்கு வேற என்ன பிரமாணம் வேணும்? எல்லா வேஷங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பொய். அப்ப இந்த பொய் உணர்வுகளுக்கெல்லாம் உணர்வாய் இருக்கின்ற இந்த சித்து அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த சித்துக்கே பிரமாணத்தை கொடுன்னா இல்ல, நான் எனக்குள்ளேயே சொல்றேன். எனக்குள்ளேயே வந்து கோபம், பயம், அழுகை என்னென்னமோ வெளிப்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா? இந்த எல்லா உணர்ச்சிகளையும் யார் வெளிப்படுத்திட்டு இருக்கா? நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். சித்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. என்னுடைய சச்சிதானந்த சொரூபமே நான் அடிக்கடி சொல்றேன், ரம்ய ரமல சமாதானா ஃபுல்ஃபில்டு ரிலாக்ஸ்டு அந்த ஒரு ஸ்டெடினஸ்ல இருந்து கொண்டே அதுதான் என்னுடைய உண்மையான உணர்வு. அந்த உண்மையான உணர்வுன்றது சித்து உணர்வு. அந்த சித்து உணர்வு சும்மா நாச்சுக்கும் கோவப்படும், பயப்படும், எல்லாமே பண்ணும். ஆனா அந்த இதெல்லாம் உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகளுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் ஆதாரம். இந்த சித்தே ஆதாரம். சித்தே எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த சித்துக்கு ஆதாரம் காட்டு. என்னடா லூசா பேசிட்டு இருக்கேன்? எல்லா உணர்வுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் நானே இருக்கும் போது நான் இருக்கின்றேன் என்ற எனக்கு எதுக்கு ஆதாரம்? ஃபர்ஸ்ட் நான் யார் ஆதாரம் காட்டணும்னு கேட்க முடியும்? ஏன்னா எல்லாமே நான் தானே. யாருக்கு நான் ஆதாரத்தை காட்ட முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது உணர்வு மயமாக இருக்கக்கூடிய உண்மை உணர்வு மயமாக இருக்கக்கூடிய இந்த ஆதாரம் கேட்கிறோம். நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்னா நம்ம பொய் உணர்வுல இருக்கோம். நமக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால 100 ஆதாரத்தை கேட்கிறோம். நான் கோவப்படுறது உண்மையா இல்லையா? ஒருத்தன் கோவப்படுறான் அப்படின்னா, ஏய் அவன் கோவப்படுறானே, உண்மையா கோவப்படுறானா பொய்யா கோவப்படுறானா? உண்மையா கோவப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோம், வாஸ்தவம் தான். ஏன்னா நமக்கே தெரியல நம்ம உண்மையா பண்றோமா பொய்யா பண்றோமான்னு. இருக்கிறதெல்லாம் பொய்ங்கிறத புரிஞ்சுக்காம பாதி நேரத்துல நீ உண்மை உண்மை நம்பி தொலைற. அப்ப எது பொய் எது நம்பிக்கைன்னு உனக்கு கன்ஃபியூஷன் வரும். நீ ஆதாரத்தை எதிர்பாரு. ஆனா அனைத்து உணர்ச்சிகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுமயமான எனக்கு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கா ஃபர்ஸ்ட்? ஏன்னா யார் கோவப்பட்டாலும் நான் கோவப்பட்டா மட்டும் இல்ல, எந்த உணர்ச்சியை பார்த்தாலும் அது என்னுடைய உணர்ச்சி தான் பொய்யாக வெளிப்படுகிறதுன்றதுல தெளிவா தானப்பா இருக்கேன் நானு. எனக்கு எதுக்கு இனிமே பிரமாணம்? பிரமாணத்தால் அடையப்படுவதல்ல நான். எல்லாம் பொய் பிரமாணங்களாகவும் இருப்பவனே நான். பிரமாணங்களே கடைசிட்டு பொய்ன்னு சொல்லிட்டேன் பாருங்க. என்னையா ப்ரூவ் போயிட்டு பொய்ங்கிற? ஆமா, இருக்கிறது நான் மட்டும்தானே சத்தியம். மாயைக்காக ஏற்படுத்த பிரமாணங்களை போயிட்டு நீங்க உண்மை நம்பிட்டு அதை வச்சுத்தான் நான் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் சத்து சித்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன்னு ஆனந்தம். சரியா? இது சேம் திங் தான். உணர்ச்சி ஆனந்தம் ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனந்த உணர்வு மயமானது. அந்த ஆனந்தம் தான் வெவ்வேறு வகையில பிரதிபலித்துக் கொண்டு இங்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உணர்வு வேற ஆனந்தம் வேற கிடையாது. அந்த உணர்வினுடைய நிலை அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா சொல்லி காட்டுறது ஆனந்தம்.
அது சுக உணர்வாகட்டும், துக்க உணர்வாகட்டும், வாட் எவர் இட் மே பி. இந்த ஆனந்த உணர்வு தான் அதிஷ்டானம். எதுக்கு? சுகத்துக்கும் சரி, துக்கத்துக்கும் சரி. இந்த ஆனந்த உணர்வு இல்லைன்னா சுகத்தையும் உன்னால அடைய முடியாது, துக்கத்தையும் அடைய முடியாது. இந்த உணர்வு தான் அப்படி வெளிப்படுது, இந்த உணர்வு தான் இப்படி வெளிப்படுது. என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே. அப்ப தச்சித்தானந்தமாக இருக்கின்ற என் உணர்வு, அதுவே நான் என்று நினைக்கும் போது, இதற்கு பிரமாணங்கள் எதற்கு? பிரமாணங்களே இல்லாமல் சச்சிதானந்தமாய் இருப்பவனே நான் என்று நீங்கள் உணர வேண்டும். So that is the most important point. சரியா? சரி, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் ஒண்ணு கேட்கலாம் நீங்க. ஏன்பா இந்த வேதங்கள்லாம் பிரமாணம் இல்லையாப்பா? இந்த வேதங்கள் எல்லாமே வந்து பிரம்மத்தை தானே கோடிட்டு காட்டுது. சோ பிரம்ம உணர்வுக்கு வேதங்களை பிரமாணமா காட்டலாமா? குருமார்களை பிரமாணமாக காட்டலாமா அப்படின்னா, குருமார்களும் வேதங்களும் பிரமாணங்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிரம்மமாக இருக்கின்றோம், சச்சிதானந்த சுரூபமாக இருக்கின்றோம். பல வேஷங்களை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா வேஷத்தை உண்மை என்று நம்பி, பொய்யை உண்மை என்று நம்பி வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வேதங்களும் குருமார்களும் வந்து, டேய், இந்த பொய் பிரமாணங்களை நம்பி வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாயடா மடையனே, பிரமாணங்களை தாண்டி பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தை தான் பிரம்மமே நீ என்று உணர்ந்து கொள்ளடா என்று அவங்க வந்து ஒரு கண்ணாடியை முன்னாடி வச்சு காட்டுறாங்க. டே, நீ இதுலடா, நீ யாருன்னு பாடுறா, தெளிவா பாடுறா என்று உன்னை நீ யார் என்று உணர்த்த வந்தவர்கள் இந்த வேதம் குருமார்கள். உணர வேண்டியது நீ மட்டும்தான். சோ நீதான் எல்லாம் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டு வர்றாங்களே தவிர, ஏன்னா அதுவாகவே இருக்கின்ற நீ, உனக்கு அது பிரமாணம்னு சொல்ல முடியாது என்று புரிந்து கொள். சரியா? அப்போ வேதம் உனக்கு நீ யார் என்று உணர்த்த வல்லது மட்டுமே தவிர, அது உனக்கு பிரமாணம் என்று சொல்லக்கூடாது. நீயே பிரமாணமாக இருக்கின்றாய் என்று அது உணர்த்த வருகிறது, அவ்வளவுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஓகேவா? சரி, போ, இவ்வளவும் சொல்லிட்டேன்ல. இப்ப என்னன்னா, பிரமாணத்தை காட்ட முடியாதுன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டேன், வாஸ்தவம் தான். ஆனா நாங்க என்னவோ ஒன்றும் பிரம்மத்தை அனுபவிக்கலப்பா. நீ வாய்கிலேயே பேசினாலும் சரி, சரி வேணா நான் கேட்கல. பிரம்மத்துக்கு பிரமாணத்தை கேட்காதன்னு இந்த அளவுக்கு மிரட்டிட்டு இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? நான் கேட்கல. ஆனா நான் என்னமோ என் உடம்பு, மனசு, புத்தியை வச்சுக்கிட்டு என்னத்த அனுபவம் இருக்குதோ அதைத்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ இது பொய்ங்கிற, பொய் பிரமாணத்தை வச்சு அனுபவிக்கிறேங்கிற. எனக்கு அந்த அனுபவம் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல. அதுக்கு பிரமாணத்தை கொடுன்னா பிரமாணம் தேவையில்லைங்கிற. சரி வேணாம், தேவையில்லை, விடு. ஆனா அந்த அனுபவத்தெல்லாம் நான் இன்னும் அனுபவிக்கலப்பா. அனுபவிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுதுன்னு ஒருவேளை நீங்க நினைச்சா, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. இவ்வளவு நேரம் பிரமாணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக பேசலைங்க. தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட். இது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பிரமாணத்தை கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கமே, பிரமாணத்தை நம்பி வாடும் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது என்பதற்காக. நீங்க இங்க வந்து என்ன பண்ணணும்? அதுதான் கேள்வி. முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப அந்த பிரம்ம உணர்வுக்கு பிரமாணத்தை கொடுக்க முடியாது, எல்லாம் ஓகே. ஆனா அந்த பிரம்ம உணர்வை நான் அடைகிறது எப்படி? அந்த பிரம்ம உணர்வாக மாறுவது எப்படி? அப்படிங்கிற அந்த முக்கியமான கொஸ்டினுக்கு இப்ப வந்திருக்கோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரமாணங்கள் அனைத்துமே பொய் என்று உணர வேண்டும். பிரமாணங்களை நம்பி அனுபவிக்கின்ற அந்த அனுபவங்கள் எல்லாம் பொய் என்று உணர வேண்டும். இப்படி பொய் பிரமாணங்களுடன் பொய் அனுபவத்தை நீ உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை உன்னால் பிரம்ம உணர்வை தொட முடியாது. இதுதாங்க ஆன்சர். சரியா? இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ அல்டிமேட்லி நான் என்னையா பண்ணணும்? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் என்ன பண்ணணும்? டைரக்டா சொல்லு அப்படின்னா, நீ எதிர்பார்க்கிற இல்ல, எனக்கு பிரமாணத்தை காட்டு, பிரமாணத்தை வச்சுதான் நம்புவேன்னு சொல்ற இல்ல. நீ கண்ணால் கண்டு அனுபவிப்பது அத்தனையும் பொய், ஏமாற்றுத்தனம், பித்தலாட்டம். இது முன்னாடி நடிப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பொய்ன்னு சொல்றேன். சரியா? அப்போ இது உண்மை அல்ல அப்படிங்கிறதுக்கு நீ என்ன வேர்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப கண்ணால் நான் கண் என்ற பிரமாணத்தை கொண்டு அனுபவிப்பது அத்தனையும் பொய் என்று அந்த அனுபவத்தை நம்பாத அப்படிங்கிற. அந்த அனுபவத்தையே நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால பிரம்ம உணர்வு அப்படிங்கிறத எட்டி பிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். அப்ப எதை நம்பக்கூடாது? கண் என்ற பிரத்யட்ச, கண், காது, மூக்கு, செவிங்கிற பிரத்யட்ச பிரமாணத்தை நம்பாத. மனசுங்கிறதும் ஜடம்தான், புத்திங்கிறதும் ஜடம்தான், அதுவும் பொய் தான். அப்போ எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சாச்சு இல்லையா? நானு இதை நம்புங்க அப்படிங்கிறேன்.
நீங்க பிரம்ம உணர்வு ஒண்ணு அனுபவிக்க வேணாங்க. ஏன்னா அதுவாதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க மறுத்துட்டு இருக்கீங்க. சரியா? அதனால ஏன் மறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை எப்படித்தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அப்ப இவ்வளவு நேரம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. கண் பிரமாணமாக இருக்க முடியாது என்று. மனம் பிரமாணமாக இருக்க முடியாது. புத்தி பிரமாணமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் பொய்யை மட்டுமே காட்டுகின்றன. ஏனென்றால் இங்க இருக்கிறதே பொய்யில தான் இருக்கு. கண்ணே பொய், புத்தியும் பொய், மனசும் பொய். அந்த பிரமாணம் அத பிரமாணமா நம்பி நீ வாழ்றது மட்டும் உண்மையாயிடுமாக்கும். ஆனா உலகமே பொய் என்ற அந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். சோ அல்டிமேட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, அந்த அனுபவத்தை பிரமாணத்தை வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறேன். அப்போ இதெல்லாம் அப்ப என்னதான் நினைக்க சொல்ற அப்படின்னா, இந்த அனுபவங்கள் அனைத்தும் பொய்ன்னு ஃபீல் பண்ணுங்க அவ்வளவுதான். எப்ப இத பொய்ன்னு ஃபீல் பண்ணிட்டீங்களோ, அப்பவே லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஈகோ எல்லாம் இந்த தடைகள்னு சொல்றோம்ல, பிரம்மத்துக்கு தடையா இருக்கிறது எல்லாமே தானா கலந்து விழுந்துரும். சரியா? அது உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஈகோ எகுறுது, பற்று, விருப்பு, வெறுப்பு, ஆஹா, ஓஹோ, இந்த துக்கம் எல்லாத்துக்குமே அதுதான் காரணமா இருக்கு. சரியா? அப்ப பொய் என்பதை நீங்கள் ஸ்ட்ராங்காக உணருங்கள். பிரமாணங்களே பொய் என்று உணருங்கள். நிரூபிச்சாச்சுல்ல? நீ உன் புலன்களை வச்சும், புத்தியை வச்சும், மனசை வச்சும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை கண்டிப்பாக உருப்படாத வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் எதுக்கு இதை சாடுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்ட நீங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழுங்க வேணாங்களே. அது உண்மை நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு திட்டித்தானே ஆக வேண்டியது இருக்கு. சோ உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தால் நரகம்ங்க. அத பொய்ன்னு நீங்க புரிஞ்சாதான் இது உண்மை. அப்போ இந்த அனுபவமே உண்மை அல்லன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த மாயையிலே பிரமாணத்தை வைத்து அனுபவிக்கப்படுகின்ற அத்தனை அனுபவமும் பொய் என்று தீர்மானித்து விட்டீர்கள் என்றால், அந்த மொமெண்ட்லயே அப்ப இந்த பொய்க்கு அதிஷ்டானமான அந்த பிரம்மத்துல தான் நீங்க இருப்பீங்க. அப்ப அந்த நகைகளை காணும்போது நகைகளின் வடிவங்களை கண்டு மயங்கி இந்த நகைகளில் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை உங்கள் கண்களுக்கு தங்கம் தெரியாது என்று நான் சொல்ல வருகின்றேன். அப்ப தங்கத்தை பார்க்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த வடிவத்துல மயங்காத, வடிவை உண்மை என்று பார்க்காத, எப்ப வேணா அது உருக்குனா அது காணாம போயிடும். அது பொய் தோற்றம் என்று பார். அப்போ இது பொய் பொய் என்று நீங்க பார்க்கும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அதற்கு உண்மை என்பது உனக்கு அதுக்கு பிரமாணமே தேவையில்லை. ஏன்னா அதுவாதான் இருக்கு. இது உண்மை நம்பினதுனால அது தெரியல அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க ஃபேக்டே தவிர, அதுக்கு நீ புதுசா வந்து பிரமாணத்தை கொண்டு வந்தெல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பொய் தோற்றங்களை பொய் என்று உணர வேண்டும். அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இந்த உலகத்தை பொய்ன்னு பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். வேதத்துல உனக்கு பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது நான் எங்க இருக்கேனா, இந்த உடம்பு தான் நானு, நான் மனசுதான் நானு, புத்திதான் நானு, டேய் என்னடா நீ ஆத்மாடா அப்படின்னு சொல்லி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆத்மானா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா உடனே அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுது. டீப் ஸ்லீப்ல உடம்பு இல்லைல்ல, மனசு இல்லைல்ல, புத்தி இல்லைல்ல, ஆனா நீ இருந்தே இல்ல என்று காட்டுது. அப்ப எந்த பிரமாணங்களுமே இல்லாமல் நீ ஒரு அனுபவத்தை பெற்றாயடா மடையனே ஆழ்ந்த உறக்கத்தில், அதை புரிந்த பிறகுமாவது நம்பேனடா என்று அதை சுட்டி காட்டுகிறது. சரியா? அதை சுட்டி காட்டுது சரிதான். ஆனா நம்புறோமா நம்ம? முன்னாடியெல்லாம் சுதாட்ட அப்படி சண்டை போடுவேன் நான். நடப்போம்னா நீ வாட் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஆழ்ந்த உறக்கத்துல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நானே பேசியது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எந்த அளவுக்கு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அடுத்து இந்த உடல் மனசு புத்தியை வச்சே வாழ்க்கை ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல. இந்த புத்தியே மனசை நான் விடுறதா இல்ல, நான் இந்த புத்தி மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு ஆணித்தரமா பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும், இது உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அப்புறம் எங்க இருந்து நீங்க பிரம்ம உணர்வுக்கு போறது? அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் அனைவரும் பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டும் கூட அதை உணரவில்லை. ஏன் உணரவில்லை? ஏன் உணரவில்லைன்னா வெரி சிம்பிள். என் உடம்பு மனசு புத்தி எதை சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன், வேற எதையும் நான் நம்பவே மாட்டேன் என்று இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்படிப்பா? சரி, பொய்யாக காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பொய் தோற்றத்தை மட்டும்தான் நான் உண்மை என்று நம்புவேன், பொய் பிரமாணங்களை மட்டும்தான் நான் உண்மை என்று நம்புவேன், மற்றபடி நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். நீ ஸ்ட்ராங்கா நிக்கிற வரைக்கும் அனுபவமே உனக்கு அனுபவம் இல்லாமல் தோன்றுகிறது என்று புரிகிறதா? அந்த உறக்கத்தில் அத்தனை பேரும் பிரம்மத்தை அனுபவித்துக் கொண்டு, ஆனால் இதுவரைக்கும் எவனுக்குமே வந்து நான் அனுபவிக்கிறேன்ற ஃபீலிங்கே இல்ல. உடனே அவங்க குருமார்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. டேய் தூங்குனில்ல? ஆமா. எந்திரிச்சு இல்ல? ஆமா. இடைப்பட்ட கேப்ல எங்க போனேன்? இருந்தியா இல்லையா? ஆமா. நான் இப்ப வேணா ஒத்துக்கிறேன்.
எப்படி ஒத்துக்கிறானா? இந்த புத்தியை வச்சு ஒத்துக்கிறானா? அனுமான பிரமாணத்தை வச்சு ஒத்துக்கிறானா? அட லூசு பையலே, அனுமான பிரமாணமே பொய். அப்ப கூட அனுமான பிரமாணத்தை வச்சுதான் நம்புறோம் இல்லையா? என்னது? ஆமா, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இல்லாமல் இருந்தாலும் எதுவுமே எனக்கு தெரியலன்னா கூட இருந்திருக்கேன். இருக்க போய் தான் நான் எந்திரிச்சிருக்கேன் இப்போ. அப்ப இன்பிட்வீன் எதுக்கு தெரியல. எதுவும் தெரியாமல் இருந்தேன் ஒத்துக்கிறேன். எதுவும் தெரியாமல் இருந்தேன்னு ஒத்துக்கிறது எதை வச்சு ஒத்துக்கிறேன்? இந்த புத்திங்கிற பிரமாணத்தை வச்சு. அந்த அளவுக்கு கேவலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு நிதர்சனமான ஒரு பிரத்யட்சம்னு சொல்லக்கூடாது, ஒரு ரியலிஸ்டிக் அனுபவமே அதுவாக அனுபவமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அனுபவத்தை நான் மறுக்கின்றேன். காரணம் என்னவென்றால் என் உடல் மனம் புத்தி சொல்வதை மட்டுமே ஏற்பேன். அதுவே ஒரு 1ஆம் நம்பர் மண்ணாங்கட்டி லூசு. அது சொல்றதெல்லாம் பொய். அது ஒட்டுமொத்தமே பொய். அது சாத்விக் மைண்ட்ல இருந்தாலே பொய் தான். அதான் டெய்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம் கூட. ஆனால் அது சொன்னாதான் நம்புவேன் என்று சொல்லுகின்றோம். ஏன்பா நைட்டு தூங்க போகும்போது பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருப்பான். எல்லாருமே தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. சரியா? டேய் ஆனந்தமா நீ இருந்த ஆனந்த உணர்வுன்றியே, ஆனந்த உணர்வு எங்க இருந்த? நீ தூங்கி எழுந்ததும் ஒரு ஃபீல் வருதா இல்லையா உனக்கு? ஆமா. அத கூட எப்படி அந்த புத்திய வச்சு யோசிக்கிறான். முன்னாடி நான் வந்து கஷ்டத்துல தூங்குனேன். இப்ப வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல. ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஆமா, ஆனந்தம் இருக்கும் போல. அட லூசு பயலே, உன் புத்திய வச்சுட்டு அனுமான பிரமாணத்துல போலேன்னு வச்சு நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலைமையிலயாங்க நாங்க இருக்கோம். அப்போ இது வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எந்த அளவிற்கு நாம் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடல் மனம் புத்தி ஆகிய பொய்யை உண்மை என்று நம்பி அதனை பிரமாணமாக காட்டினால் மட்டும்தான் நான் பிரம்மத்தை நம்புவேன் என்று நீ பேசிக் கொண்டிருக்கின்றாயே, இது சாத்தியம் தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முட்டாள்தனத்தை மட்டும் ரியலைஸ் பண்ணுங்க. பிரம்மம் தான் அனைத்துமாக இருக்கின்றது. பட் தேர்ஃபோர் இந்த பொய்யில வாழ்ற உனக்கு பிரமாணங்களை காட்டலாம். அந்த உண்மைக்கு பிரமாணத்தை காட்ட முடியாதுன்னு இவ்வளவு நேரம் பேசணும். ஆனா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, பிரம்ம உணர்வை எனக்கு நான் எப்படி அனுபவிக்கிறதுன்னா, நீங்க அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. எல்லாருமே ஞானிகள் தானே பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே பிரம்ம உணர்வுல தானே இருந்துட்டு இருக்கான். ஆனா அதை ஃபீல் பண்ணல. ஏன் ஃபீல் பண்ணல அப்படிங்கிற அண்டர்லைன் ஃபேக்டர் மட்டும் தாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா விரும்புறேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த உடல் மனம் புத்தி இந்த உடல் உலகங்கள் அத்தனையும் மாயா. மாயானா வெறும் தோற்றம்னா பொய். அப்ப நீ எதிர்பார்க்கிறிய பிரமாணம், அந்த பிரமாணமும் பொய். கண்ணும் பொய் தான் சொல்லும், மனசும் பொய் தான் சொல்லும், புத்தியும் பொய் தான் சொல்லும், எல்லாமே பொய். ஏங்க வாழ்க்கையே பொய்யுங்க. இந்த பொய்யை நீ வந்து பிரமாணமா வச்சுக்கிட்டு அதை சொல்றதை வச்சுத்தான் நான் வந்து சந்தோஷம் அடைவேன், அதை வச்சுத்தான் நான் என் வாழ்க்கையை அனுமதிச்சுக்குவேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை உன்னால் பிரம்ம உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தும் அனுபவிக்கவில்லை என்றுதான் பேசிக் கொண்டிருப்பீர்கள். சரியா? பிரம்ம உணர்வாகவே இருந்து கொண்டும் நான் பிரம்மம் அல்ல என்றுதான் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஏன் அப்படின்னா, என்னுடைய மாயத் தோற்றத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை நான் யார் என்று நான் அறியாமல் போகின்றேன். இதுதான் மேட்ரு. சரி, அப்ப என்ன செய்யறது? மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். சரியா? முதல்ல இருந்து என்ன சொன்னோம்? அதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். இதுதான் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு உருவத்தை கண் பார்க்கிறது. அந்த உருவம் மாயை என்று பாருங்கள். அந்த உருவம் வெறும் தோற்றம் என்று பாருங்கள். அந்த உருவத்தை நீங்கள் உண்மை என்று நம்பி நீங்கள் அனுபவத்தை பெறாதீர்கள். அனுபவம் வரட்டும், வேணாங்கல. அது பொய் என்ற உணர்வோடு நீங்கள் அனுபவியுங்கள்ங்க, வேண்டாங்கல நானு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பிரம்மத்துக்கிட்ட போயிருவீங்கல்ல. ஒரு கோல்ட்ல ஒரு செயின் டிசைனா இருக்கு அப்படின்னா, அந்த டிசைனை உண்மைன்னு நம்பி நீங்க அனுபவிக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேனே தவிர, அதை பொய்ன்னு நினைச்சு நீங்க அனுபவிச்சீங்கன்னா, அப்ப அனுபவிக்கிறது கோல்டா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தோற்றத்தை பொய்ன்னு நீங்க பாத்துட்டீங்க. அந்த பொய்ன்னு பார்த்த மொமெண்ட்லயே அதுக்கு பின்னணியில் உண்மை உங்கள் கண்களுக்கு வெளிப்பட்டு விடும். அப்ப நீங்க கோல்டு தான் அனுபவிப்பீங்க. கிருஷ்ணா ஃபீல் பாணியில சொல்லணும்னா என்ன சொல்றேன்? நீங்க எல்லாத்தையுமே உங்கள் 5 புலன்களையும் கட்டவிழ்த்து மேய விடு. ஆனால் கண்ணன் மேல் மேய விடு. காண்பதெல்லாம் கண்ணன் என்று நீ மேய விடு அப்படின்னு நான் கத்துவேனா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வந்து அதிஷ்டானத்துல கண்ணன் தான் இப்படி வேஷமா வந்திருக்கான் அப்படின்னு நீ பாத்துட்டேன்னா, அவன் வேஷத்துல எப்படி வந்தாலும் நீ கண்ணனை அனுபவிப்பாய். அப்போ உண்மையை அனுபவிக்கின்றாய். அப்ப நீ பிரமாணத்தை எதிர்பார்க்க மாட்ட. இது வேஷம்னு நீ எப்ப முடிவு பண்ணிட்டியோ, இவன் உண்மையா வர்றானா, பொய்யா வர்றானா, இவனை நம்பலாமா கூடாதா? நம்புறியோ நம்பலையோ என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். இது என் கண்ணன் வருகின்றான். அவன் எப்படி வந்தாலும் நான் ரசிப்பேன். ஏமாறுறத கூட ரசிப்ப. ஏமாத்துறத கூட நீ ரசிப்ப. கண்ணன்ற ஃபீலிங்ல இருந்தா அன்போடு தான் நீ ஏமாத்தவும் செய்வ. இப்படி முழுமையாக அன்புமயமாக மாறிவிடும் என்று நான் கிருஷ்ணா ஃபீல்ட்ல கத்துன அதே விஷயத்தை தான் இப்பயும் பேசிட்டு இருக்கேன். சரியா? அப்போ வாட் டு டூ அப்படிங்கிறத நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய எதையும்
பொய் என்ற ஃபீலிங்கோடு பாருங்கள். அந்த பொய் தோற்றத்தை ஏற்படுத்தியது உன் மனம், அந்த மனமும் பொய் என்று பாருங்கள். அதற்கு அதிஷ்டானமாக நின்ற புத்தி, புத்தியும் பொய் என்று பாருங்கள். ஆனால் இவை அனைத்தும் பொய் என்று பார்த்த பிறகு உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வு பிரம்ம உணர்வு. இப்போ நடிகன் எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா, நடிகன் அந்த வேஷத்தை பொய்ன்னு பார்த்தா தானங்க நடிகன் வந்து என்ஜாய் பண்ண முடியும், நடிப்பை என்ஜாய் பண்ண முடியும். பொய்ன்னு பார்க்கலைன்னா நடிப்பை எங்கெங்க என்ஜாய் பண்ண முடியும்? நடிப்பு என்பது தானே பிரம்ம உணர்வு. பொய் தோற்றம் அப்படிங்கிறது பொய்ன்னு பார்த்தா தானே நடிப்பை என்ஜாய் பண்ண முடியும். இவன் நடிப்பை உண்மைன்னு பார்த்துட்டான்னா, அது நடிப்புன்னே தெரியலன்னா, அப்புறம் இவன் இருக்கிறதே தெரியாது அவன். சரியா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த கண் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள நான் ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க கண்ணாகட்டும், அது மனமாகட்டும், புத்தியாகட்டும் இவைகளெல்லாம் பிரமாணங்கள் என்று நம்பி அதை வைத்துத்தான் அனுபவிப்பேன் என்று நினைக்காமல், அது எவ்வளவுதான் பிரமாணங்கள் காட்டினாலும் பொய்ங்கிறத ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணுங்க. கண்ல ஸ்பஷ்டமா நான் பார்க்குறேங்க. பொய் தான்டா. எல்லாம் சான்றுகளோட என் புத்தி எனக்கு சொல்லுது இது உண்மைன்னு. புத்தி தானே சொல்லிச்சு, அது பொய் தான். புத்தி, மனசு, கண் காட்டியது அனைத்தும் பொய் என்று நீங்கள் முழுமையாக நம்பி அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா பொய்ன்னு பாக்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தா மட்டும்தான் நீங்க பிரம்ம உணர்வை, பிரம்மத்தை பார்க்க முடியும். அதை பொய்ன்னு பார்க்காத வரைக்கும் உங்களால பிரம்மத்தை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொருளுக்கு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து எனர்ஜியில போய் நின்றுடுவாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த எனர்ஜிங்கிறது தான் சிவசக்தி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் பிரம்மமா பாரு. சயின்ஸ் தானே. சயின்ஸ் கடைசியில எங்க போய் நின்னுச்சு? பிரம்மத்துல போய் நின்னுச்சா இல்லையா? அப்போ நீ எதை பார்த்தாலும் பிரம்மமா பாரு. பிரம்மமே தான் அப்படி எப்படி இருக்கு, பிரம்மமே தான் எல்லாமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இது எல்லாமே பொய்யா தான் இருக்க முடியும் இல்லையா? பிரம்மம் எப்படி உண்மையா எல்லாமா இருக்க முடியும்? பிரம்மம் பொய்யா தான் இருக்க முடியும். அப்போ இங்கே அந்த சயின்ஸ் என்ற எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கும் போதும் கூட, இனிமேல் இன்றிலிருந்து நாம காண வேண்டியது என்னன்னா, பிரம்மமே தான் அனைத்து தோற்றங்களாகவும் இருக்கின்றது. அதிஷ்டானத்தில் அது மட்டுமே தான் இருக்கின்றது என்ற உணர்வோடு பாருங்க. வேண்டாங்களே, விதவிதமா இருக்கட்டும், டிஃபரெண்டா இருந்துட்டு போகட்டும். ஆனால் இவைகள் எல்லாம் பொய் என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிவிடும். ப்ரொவைடட் இதெல்லாம் பிரம்மம் என்ற கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே, இதுவும் சேம் திங் தான். ஸோ எல்லா பொருள்களுக்கும் ஆதாரம் பஞ்சபூதம், பஞ்சபூதத்திற்கு ஆதாரம் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கே ஆதாரம் பிரம்மம். அப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம், இவைகள் எல்லாம் பொய் தோற்றங்கள். பஞ்சபூதமும் பொய் தோற்றங்கள். நீங்க பஞ்சபூதம் தானே அதிர்ஷ்டம் எல்லாம் பஞ்சபூதமே பொய் ஆயினதுக்கு அப்புறம் நீ என்னத்தை நீ வந்து ஒரு விஷயத்த நம்ப போற? எல்லாமே மாறிட்டு, பஞ்சபூதமே மாறிட்டு இருக்கு. அதிஷ்டானம் பஞ்சபூதம் என்ற அதிஷ்டானமே மாறிக்கொண்டிருக்கும் போது நீ பஞ்சபூதத்தால் உருவான மனுஷனும் பஞ்சபூதத்தால் உருவானது தாங்க ஆயுர்வேதம் சொல்லிட்டு இருக்கு. சோ அந்த பஞ்சபூதத்தின் கலவையின் அத விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் வியாதி வருதுன்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஆயுர்வேதத்துல. சரியா? இப்ப அந்த பஞ்சபூதமே பொய் அப்படின்னா இந்த உடம்பு பொய் தானே. இப்போ உடம்ப உண்மை 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 நம்பிட்டு இருந்தா என்னதுக்காக வேலைக்கு? சோ அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஈஸ்வரனே பொய், ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட பஞ்சபூதங்களும் பொய், அனைத்தும் பொய் என்ற அந்த பொய் அப்படிங்கிற அந்த உணர்வோட நீங்க இந்த உலகத்தை பாருங்க. உலகமே கண்ணுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. பொய்ன்றதுனால காணல் நீர் வந்து தெரியாமல்லாம் போகாது, தெரியும். ஆனா காணல் நீர் பொய்ன்ற ஃபீலிங்கோட நீங்க அதை அனுபவிங்க அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைக்ஸ் வராது, டிஸ்லைக்ஸ் வர ஒரு மண்ணும் வராது. நீங்க பிரம்மத்தை தான் பார்ப்பீங்க. பிரம்மம் தான் இங்கே போய் தோற்றமாக இருக்கின்றது. ஆட்டோமேட்டிக்கா ரிவீல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். சரியா? ஏன்னா பிரம்ம உணர்வுக்கு என்னால அனைத்துக்கும் ஆதாரமாக அதுவாகவே இருக்கின்ற உணர்வை நான் காட்ட முடியாது. அதன் அதுவாதான் இருக்க. ஆனா இல்ல, நீ மறுத்து கொண்டிருக்கின்றாய். உன் மறுப்பைத்தான் நான் இல்லை, நீ பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் நிரூபிச்சிட்டு இருக்கேனே தவிர உண்மையை நான் காட்ட முடியாது. உண்மையாகவே இருக்கின்ற உனக்கு நான் என்ன காட்டுவது? அப்ப நான் பிரமாணமா உனக்கு? குருவே காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஐ எம் நாட் ட்ரைங் டு கிவ் தி பிரமாணா ஃபார் தி பரபிரம்மா, பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரிவீல். அதாவது எது உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை அந்த மறைப்பில் இருந்து விடுபட்டால் நீயே அது என்று உணர்ந்து விடுவாய். அதற்கு பிரமாணங்களே அவசியம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்கோர்ஸ் இந்த உலகம் என்பது நாடக மேடை, அனைவரும் நடிகர்கள். எல்லாத்தையும் நடிப்பா பாருங்கன்னு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேன்ல, அதை அப்படியே இந்த இடத்துல சொருகிக்கோங்க. அந்த ஒரு ஃபுல் வீடியோவையும் இந்த இடத்துல சொருகிக்கோங்க. எதை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் எல்லாத்தையுமே நடிப்பா பாருங்க. நீ வெளிப்படுத்துகிற எல்லா உணர்வுகளும் நடிப்பு, அடுத்தவர்கள் வெளிப்படுத்துகிற எல்லா உணர்வுகளும் நடிப்பு. இப்ப சத்தியம் தான் என்னப்பா அப்படின்னா ரிலாக்ஸ்ட் மோட்ல இருக்கிறது. ஸோ அந்த ஆனந்த உணர்வாக இருப்பது. அது யார் எங்க லிமிட்டுக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் வந்து நிக்கிறாங்கிறது உங்களுக்கு அனுபவ சித்தமாயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். எவ்வளவுதான் கதறி எழுதிட்டு இருந்தாலும்
பெர்மனண்டா எவனும் கதறி அழுறது இல்ல. சிரிக்கிறவன் பெர்மனண்டா எவனும் சிரிக்கிறது இல்ல. அப்ப பொய் தானே, அது மாயை தானே அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டு சிரிங்க. நான் வேண்டாங்கல, நான் அழுங்க வேண்டாங்கல. பட் ப்ளீஸ் பிலீவ் இன் யுவர்செல்ஃப் தட் ஐ அம் ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை நான் கொடுத்தேன் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம சொன்னது சத் சித்தானந்த உணர்வு அப்படின்னு பார்த்தோம். சோ சத்தியத்தை பிரமாணம் தேவையில்லைன்னா எல்லாமாக இருக்கிறது அந்த சத்திய பிரம்ம வஸ்துவே என்று நீங்கள் பாருங்கள். எல்லா உணர்வுகளாகவும் இருக்கும் அந்த ஒரு சித் வஸ்துவே இங்க எல்லா உணர்வுமயமாகவும் இருக்கிறதுன்னு பாருங்க. உணர்வுல 1000 பேதங்கள் இருந்தாலும் உண்மை அல்ல. உண்மையான உணர்வுங்கிறது ஆனந்த உணர்வுன்னு பாருங்க. நான் இது வரைக்கும் சொன்னதுதான் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. சோ அந்த ஆனந்த உணர்வுங்கிற மையத்திலிருந்து இந்த சித் உணர்வானது அப் அண்ட் டவுன்ல எப்படி இருந்தாலும் அதை பொய் என்று பார்த்து அந்த ஆனந்த உணர்வை மெய் என்று பார்த்து அனைத்து பொய் வஸ்துக்களுக்கும் சத்திய வஸ்துவாக இருக்கின்றது அந்த பிரம்ம வஸ்து என்று அந்த உண்மை உணர்வோடு நீங்கள் உலகை அனுபவியுங்கள், வேண்டாம் என்று மறுக்கவில்லை. சரியா? சோ இந்த விஷயத்தையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. போதும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ண நினைக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் தட் நான் திரும்ப 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 இந்த பிரம்மம், நீங்க தான் வந்து ஞானிகள், நீங்கள் பிரம்மமே தான், ஆனால் சும்மா நாச்சுக்கும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க மறுத்து பேசிட்டு இருக்கீங்க என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டு தான் ஃபீல் பண்றேன். சொல்லிட்டு தான் மட்டும் இல்ல, நான் ஃபீல் பண்றதுதான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சோ நான் சொன்னதுல இதுல எதுவுமே புரியலைன்னா கூட ஒரே ஒரு வரியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கண்ணை நம்பாதீர்கள், உங்கள் மனதை நம்பாதீர்கள், உங்கள் புத்தியை நம்பாதீர்கள், எந்த பிரமாணத்தையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் பிரமாணங்களே பொய்தான். அந்த பொய்யை பொய் என்று பாருங்கள். பொய்யை உண்மை என்று நம்பினால் நீங்கள் யார் என்று உங்களால் உணர முடியாமலே போய்விடும். நான் யார் என்று உணர வேண்டுமா? நானே பொய் தோற்றமாக வந்திருக்கின்றேன் என்றான பிறகு இப்ப நீங்க செய்ய வேண்டியது, ஏன்னா தோற்றத்தை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த தோற்றத்தை பொய் என்று உணர்வது மட்டுமே, ஒட்டுமொத்த உலகத்தையும் பொய் தோற்றமாக நீங்கள் காணும் அந்த மொமெண்ட்ல நீங்க பிரம்ம உணர்வுல தான் இருப்பீங்க. அந்த செகண்ட்லயே நீங்க பிரம்ம உணர்வா தான் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக நீங்க புதுசா எந்த பிரயத்தனமும் நீங்க பட போறது இல்ல. ஏன்னா நீங்க பிரம்ம உணர்வா தான் ஆல்ரெடி இருக்கீங்க என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.